வணக்கம் தம்பி. என் பேர் வேல்குப்புசாமி. திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் குடுவை பக்கத்தில் பங்காம்பாளையம். பல்லடத்துக்கு இருந்து ஒரு 20 கிலோமீட்டருக்கு உள்ள. ஓகே. நான் 10 வருஷமாக மல்பெரி செடி போட்டு வளர்த்திக்கிட்டு இருக்கிறேன். ஓகே. கொஞ்சம் பேட்சுகளாக அந்த சாதாரண நார்மல் செட்டில் வந்து பேட்ச் அடி வாங்கினனால வந்து இந்த தான் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து ஈஸி செட் பண்ணியிருக்கிறேன். ஓகே. பண்ணதுக்கு ஈல்டு பரவாயில்ல, ஓகே. ஓகே. நல்லா இருக்கு. இப்போ நார்மலாக பண்ணும்போது எப்படி பண்ணுவீங்க? இப்போ இது போட்டதுக்கப்புறம் எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? தம்பி, நார்மலாக நம்ம வேலை ஒரே வேலை தான். டெம்பரேச்சர் வந்து கட் பண்ண முடியல. நான் ஏர் கூலர் ரெண்டு வச்சிருந்தேன். இதுலேருந்தே செட்லேயே வந்து ஏர் கூலர் வச்சிருந்து பார்த்தா டெம்பரேச்சர் கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியறதில்ல. ஏர் கூலர் போட்டு. ஏர் கூலர் போட்டாலுமே ஓகே. ஓகே. வெயில் நம்ம ஜாஸ்தி வெயில் வரும்போது இது பத்தாமல் போயிடுது. அப்புறம் நம்ம மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா உனக்கு கூலிங் அதிகமாக போயிடுது, ஹீட் கொடுக்க முடியறதில்ல. ஓகே. இது ஈஸி செட்னால மழை காலத்துலேயுமே ஈரத்தலை வெட்டி வச்சாலும் ஹீட்ரு ரன் ஆகிறனால வந்து அந்த ஈரப்பதத்தை வந்து அது ஹீட்ரு இதாகிடுது. காமனாக ஆவரேஜான ஒரு இதில் டெம்பரேச்சரில் கிடைக்குது. ஓகே. ஓகே. இது எப்படி சார் ஈஸி செட் எப்படி ஒர்க் ஆகுது? ரெண்டுமே இருக்குங்களா? கூலிங் இருக்குது, ஹீட்டர் ரெண்டுமே இருக்குங்களா? அது நம்ம செட் பண்ணுற இது நம்ம என்ன ஒரு டெம்பரேச்சர் வேணுமோ அந்த டெம்பரேச்சர் நம்ம செட் பண்ணி வச்சுட்டோம்னா அந்த ஆக்சுவலாக ஒரு 10 ரூமில் ஏசி செட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதிரி வந்து நம்ம இந்த செட்டுக்குள்ளே என்ன இது வேணும் செட் பண்ணி வச்சுட்டோமோ அந்த செட்டு அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. ஓகே. 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 ஸோ 24 ஹவர்ஸ் என்ன நம்ம டெம்பரேச்சர் மெயின்டைன் மென்ஷன் பண்ணியிருக்கோமோ அதே டெம்பரேச்சரில் மெயின்டைன் அதே மெயின்டைன் பண்ணிக்க நம்ம அட்ஜஸ்ட் கூட சப்போஸ் வந்து மழையே பேஞ்சிட்டு இருக்குது, கொஞ்சம் ஹீட்டாக அதிகமாக தேவைப்படுது, ரொம்ப மழையா இருக்குது அப்படின்னா நம்ம வெளியே ஆப்ஷன் நம்ம இதில் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். நம்ம ஓகே கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். நல்லா பட்டன் சிஸ்டம் நம்மளே பண்ணிக்கலாம். இது போடுறதுனால ஈல்டு எப்படி சார்? ஏன்னா இப்போ நார்மலாக பண்ணும் போது எவ்வளோ ஈல்டு வந்துட்டு இப்போ இது போகிறதுனால எப்படி ஈல்டு வித்தியாசம் எப்படி இருக்கு? இதான் வந்து முதல் பேட்ச் தம்பி. பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த வலை பிரிச்சு இது முடிஞ்சதுக்கப்புறம் இதுதான் வந்து கூடு வலை இறக்கி வச்சிருக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா கட்டாம போறது, நோய், அந்த ஹீட் தாங்காம பால் புழுன்னு வரும். அதெல்லாம் வந்து இந்த பேட்ச்ல வந்து இல்ல. ஏதாவது ஒன்னாரு இருந்தது, டேமேஜ் அதிகமாக, சேதாரம் அதிகமாக இல்லை. ஓகே. ஓகே. அதனால பாத்தீங்கன்னா கூடு பாத்தீங்கன்னா தெளிவா இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா தெரியல பூரா கறிப்புழு செத்தது அப்படி இப்படின்ட்டு இருக்கு. அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல, தெளிவா இருக்குது. பாத்தீங்கன்னா இதே செட்ல வந்து போன தடவை இருந்ததுக்கு வந்து டேமேஜ் நிறைய பாதிப்பு வந்தது. நாம ஒரு குறைஞ்சது 300 மூட்டை வச்சிருக்கிறேன். ஈல்டு வந்து அக்யூரேட்டா சொல்லணும்னா வெயிட் பார்த்தா தான் தெரியும். போன தடவையெல்லாம் பாத்தீங்கன்னா இதுல ஒரு 20% 30% வந்து டேமேஜ் ஆயிருந்து. புழு செத்தலையே தெரியல. புழு செத்துருக்கு, பால் புழு வந்திருக்கு. இந்த வலையை பிரிக்கும் போது பாத்தீங்கன்னா கறிப்புழு, பூரா கறிப்புழு அப்படி இருக்கு. இப்போ அந்த மாதிரி எதுவும் இல்லை, அந்த மாதிரி எல்லாம் பெருசா இல்லை. ஏதாவது ஒரு சிலது இருந்தது, புழு இது கட்டாதது இருந்தது. சொல்றேன், தலை நாம எவ்வளவு கொடுத்தாலும் வந்து தலை உள்ள காஞ்சி போறது இல்லை. அதனால வந்து தலை கொடுக்கறதுக்கு புழு தேவையான தலையை எடுத்துக்கிறதுனால ஒரு நேரத்துக்கு முன்னாடி அட்வான்ஸா வந்துருச்சு இந்த டைம். ஸோ நம்ம உள்ள டெம்பரேச்சர் ஒரே டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகிறதால ஈஸியாக வாடாம தலைன்னு இருக்குன்னா தலை புழு வந்து ரொட்டீனா சாப்பிட்டே இருக்குது. ஓகே. அதுல என்ன பண்ணா வெயில் காலத்துல பாத்தீங்கன்னா தலை வச்சுன்னா 12 மணி 2 மணிக்கு மேல தலை வாடி போச்சுன்னா தலை புழு வந்து சாப்பிடாது, அது வேஸ்டா போயிருது. ஓகே. தலை வேஸ்ட் ஆகிறதுல இதை பாத்தீங்கன்னா தெரியுது, இதுல ஒரு தலையே இருக்காது. ஆமா, வெறும் காம்பு மட்டும் தான் இருக்கு. ஓகே. சுத்தமா சாப்பிட்டது கம்ப்ளீட்டா. நார்மல் செட்டுக்கும் இப்போ இந்த ஈஸி செட்டுக்கும் வந்து உங்களுக்கு எந்த விதத்தில் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது? எந்த அளவுக்கு சௌகரியமாக இருக்குது இந்த செட்டு? மெயினாக வந்து தலை வாடுறதுல இருந்து வெட்டிட்டு வந்து அட்வான்ஸாக ஒரு நேரத்துக்கு மேலே கூட வச்சுக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஊசி தொந்தரவுங்கிறது ஒன்று பெரிய தொந்தரவு. அது வந்துருச்சுன்னா ஜன்னலில் ஓப்பன் இருக்கிறதுனால கேட் வழியே வந்து நிறைய, அதாவது பார்த்தீங்கன்னா 100க்கு 5 மூட்டை 10 மூட்டை வரைக்கும் சேதாரம் பண்ணிடுது. உள்ள வந்து அடிக்க முடியாது. அந்த வெளியே டொயின்லாம் வெளியே டொயின் கட்டி விட்டு மருந்து தண்ணி ஊற்றி இதில் வச்சு விட்டு அந்த மாதிரி எல்லாம் வச்சாலும் முழுசா கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகே. இப்போ இந்த ஈசெட்டை பொறுத்த அளவுக்கு பெருசாக வரவே இல்லை. பாதிச்சது ஒரு கூடும் கூட இல்லை. சப்போஸ் வர்றது ஒன்னார் உள்ள வந்துட்டாலுமே கதவு ஃபுல்லா நம்ம தலை வச்சு வெளியே க்ளோஸ் பண்ணிடுறோம்ல. ஒரே ஒரு கேப் வெளிச்சம் தெரியறது பாத்தீங்கன்னா அந்த எக்ஸஸ் ஓடிட்டு இருக்குல்ல, அந்த எக்ஸஸ் ஓபன் வழியே தான் வெளியே போகுது. வெளியே போகும்போது எக்ஸஸ்லயே அடிபட்டு வருது. அது ஒரு பெரிய சௌகரியம். ஊசியை பத்தி பயப்படாத தேவையில்லை. ஈஸி செட்டை பொறுத்த அளவுக்கு வெளில போறதுக்கு அது மட்டும் தான் இருக்கிறதுனால வேற வெளிச்சம் இல்ல. பொறுத்த அளவுக்கு உள்ள வந்துச்சுன்னா வெளிச்சம் இருக்கிற இடத்துல வெளியே போக பாக்கு. நாம தலையை வேலையை முடிச்சுட்டு வெளியே போகும்போது லைட் ஆஃப் பண்ணிடுறோம். அப்ப பாத்தீங்கன்னா எக்ஸஸ் ஓடிட்டு இருக்கு. எக்ஸஸ் அந்த வெளிச்சத்தை பார்த்து போகும்போது எக்ஸஸ்ல அடிபட்டு போயிருது. ஊசி பிரச்சனை சுத்தமாவே இல்லை. ஆமா. இப்போ நிறைய கம்பெனி பண்ணிட்டு இருக்காங்கல்ல சார் இந்த ஈஸி செட். எதுக்கு இந்த சாந்தி ஏர் கூலர் சூஸ் பண்ணீங்க? அது பாத்தீங்கன்னா எனக்கு
இங்க வந்து பெரிய அந்த ஏர் கூலர் ஏற்கனவே ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்து 2 செட்டுக்குமே ஏர் கூலர் போட்டிருந்தேன். ஓகே. சேல்ஸ் அப்புறம் வந்து 2வது சர்வீஸ் வந்து பிரச்சனை இல்லாம நல்லா பண்றாங்க. லேபர்ஸ் சோர்ஸ் நிறைய வச்சிருக்காங்க. 10-50 பசங்க வச்சிருக்காங்க. நம்ம இது ஓடிட்டு இருக்குது நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாது. திடீர்னு ஒரு ஃபால்ட்னா புழு இருக்கும்போது கம்பல்சரியா அந்த வெயில் காலத்துலயும் மழை காலத்துலயும் வந்து ஒரு நாள் ஆஃப் ஆனாலே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப சிரமம் பாதிப்பாயிரு. ஆமா, இது பட்டுப்பூச்சியில ரொம்ப டைமிங் ரொம்ப முக்கியம். ஆமா, மணிக்கணக்கு கூட நம்ம வந்து கேர் எடுத்து பண்ணணும். ஆமா. அப்படி இருக்க இடத்துல இவங்க போன் பண்ணோம்னா இவங்களுக்கு பக்கம் தூரங்கள லேபர் சோர்ஸ் இருக்கிறனால வந்து யாரோ ஒருத்தர் அனுப்பி விட்டு டக்குன்னு ஒரு 2-4 மணி நேரத்துல வந்து பாத்துருவாங்க. ஓகே. 2வது வந்து சர்வீஸ் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஆமா, இந்த ஃபீல் இது மத்த ஃபீல்னாலும் பரவாயில்ல, இன்னைக்கு நாள் நாளைக்கு வந்து இன்னைக்கு கூட நாளைக்கு பாத்துக்கலாம் கூட இல்லை. இது வந்து ஒரு நாளும் கூட ஏதாவது 2 மணி நேரம் 1 மணி நேரமே ரொம்ப சிரமமா இருக்கு. ஓகே. ஏன்னா புழு உசுரோடு இருந்தாதான் உங்களுக்கு ஈல்டு. ஆமா, டெம்பரேச்சர் நல்லா சாப்பிட்டு இருக்கிறது திடீர்னு டெம்பரேச்சர் ரேஸ் ஆயிருச்சுன்னா அந்த புழு அப்படியே அதுக்குண்டான இதை காமிக்கி அப்புறம் ஏதாச்சும் ஒரு சிம்டம்ஸ் ஆயிரும். ஓகே. அடிபட்டு போயிடும். ஸோ உங்களுக்கு ஆஃப்டர் சேல்ஸ்க்கு அப்புறம் சர்வீஸ் ரொம்ப சப்போர்ட், சர்வீஸ் ரொம்ப சப்போர்ட்டா இருக்குன்னு நம்பி. ஸோ அதனால சாந்தியா இருக்கும். சாந்தி இது பண்ணியிருக்கிறேன். ஓகே. ஒரு 4 வருஷமா பழக்கம். பெரிய ஏறக்குள்ள மாட்டி ஏதாவது கம்ப்ளைண்ட் கடைசிக்கு அந்த அன்னைக்கு பொழுதுக்குள்ளாச்சும் வந்து செஞ்சுட்டு நைட் டைம் கூட வந்து செஞ்சு கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஓகே. அந்த நம்பிக்கையில தான் பண்ணியிருக்கிறேன் நம்பி. சரி, இப்போ இந்த இது போட்ட ஏர் கூலர் போட்டது வந்து உங்களுக்கு புழுக்கு நம்ம போடுற இன்டேக் அதாவது தீவனம் வந்து அது குறைஞ்சிருக்குங்களா, இல்லை எப்படி தீவனம் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குது இதுக்கு? தம்பி பொதுவாக எனக்கு பெரிய அனுபவம் இல்லை. அனுபவத்தில் வந்து ஒரு 10 கத்தை செம தலை சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட பரப்பளவில் அந்த புழு பழுக்குது அப்படின்னா அந்த 10 கத்தை தலையை உள்கொண்டா சாப்பிட்டா தான் அந்த புழு வந்து ஆரோக்கியமா கூடு கட்டு. இந்த 10 கத்தை வந்து சாதாரண இந்த ஓப்பன் செட்ல வச்சோம்னா டெம்பரேச்சர் கிளைமேட்டை பொறுத்தளவுக்கு தலை வாடி போகும், வறண்டு போகும். ஈரத்தலை இருந்தாலுமே பூரை கொசன்னு அது மாதிரி கடிச்சு விட்டுட்டு இருக்கு. இதுல வந்து அந்த 10 கத்தை தலை வந்து நம்ம ஒரு 10 நேரத்துல கொடுக்கறது 9 நேரத்துலயே கொடுத்தாலும் தலை வாடாம 9 நேரத்துலயே சாப்பிட்டுருது. சாப்பிட்ட உடனே புழு ஆரோக்கியம் வளர்ந்துருது. தலை வேஸ்ட் ஆகாது. வேஸ்ட் வந்து ரொம்ப வேஸ்ட் ஆகாது. நம்ம பார்த்து தலை கொடுக்கறத பொறுத்து. தலை வந்து கம்மியா கொடுத்துட்டு நம்ம அதை வந்து ஒருவேளை அட்வான்ஸா பழக்கலைன்னு எதிர்பார்க்க முடியாது. நம்ம தலை எவ்வளவு கொடுக்கணும் அந்த அளவுக்கு சாப்பிடுது. அது தெரியும், வளர்த்தினங்களுக்கு தெரியும். கொடுத்தோம்னா வேஸ்ட் இல்லாம சாப்பிடுறது. தண்டு வரைக்கும் சாப்பிடுறது. தலை தட்டில வந்து பாத்தீங்கன்னா தலை இருக்காது. அப்புறம் தட்டி கூடு இல்ல, தட்டில கூடு இல்ல, தட்டி கூடு இல்லைன்னா பாத்தீங்கன்னா உள்ள போய் கட்டி வச்சிருக்கீங்க. ஏதாவது தட்டிக்கு ஒரு கூடு 2 கூடு தான் இருக்கு. அது பாத்தீங்கன்னா வேலை ஒரு ஆளு ஒரு நாளைக்கு பொழுதுக்கும் ஒரு இதுக்கு முன்னாடி எவ்வளவு கூடு இருக்கும் இந்த ஏசி போறதுக்கு முன்னாடி? இது பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஓரத்துல அப்படி இப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 2 ஆள் எடுக்கணுங்க. ஒரு 60-70 தட்டி இருந்தா ஒரு 2 ஆள் சுத்தமா எடுக்கணும்னா ஒரு 60 தட்டிக்கு எடுக்கிறேன்னா ஒரு 2 ஆள் வேலை வாங்கு. அது கிளைமேட்டை பொறுத்து. நம்ம வெயிலா இருந்ததுன்னா மேல அதிகமா கட்டியிருக்கு, கூலிங் டைம்ல கொஞ்சம் கம்மியா கட்டியிருக்கு. இருந்தாலும் இவ்வளவு சுத்தமா தட்டில் இல்லாம இருக்காது. ஓகே. சோ இது ஈஸி போனதால ஈஸியா மேல வந்து இதுலயே கட்டிடுது. வேலையும் கொஞ்சம் வேலை அந்த வேலை கம்மியாகுது. மெயினா வந்து ஊசி பிரச்சனை பெரிய இது அளவுல ஊசி பிரச்சனை கிடையாது. தீவனம் எல்லாம் சாப்பிடுது, டெம்பரேச்சர் நல்லா மெயின்டைன் ஆயிக்குது. உங்களுக்கு வந்து சில வேலைகள் வந்து கொஞ்சம் குறையுது. மன கொட்ட வேண்டியதில்லை தம்பி. அதான் வந்து வெயில் காலமா இருந்து நம்ம வெளியே காமிக்கிற மேல மட்டை போட்டு எல்லாம் இந்த 700 சாக்கு வாங்கிட்டு வந்து சாக்கு தைச்ச மேல போட்டு ரெயின்வாஷ் போட்டுருக்கிறேன். அது 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா தண்ணி விட்டுட்டு இருக்கணும். மேல விட்டுட்டே இருக்கணும். இத்தனைக்கும் என்றது ஏர் கூலர் ஓடிட்டு இருக்கு. ஓகே. ஏர் கூலர் ஓடினாலுமே நல்ல சம்மர் பாத்தீங்கன்னா மாசி பங்குனி சித்திரை வெயில வந்து பத்தாது. ஓகே. அந்த மேல தண்ணி எடுத்து விடணும். 2 மணி நேரத்துக்கு எடுத்து விடணும். அதுக்கு வந்து அந்த இடத்துல நம்ம ஏரியால தண்ணி சோர்ஸும் இருக்கணும். ஒரு டைம் பாக்கி தண்ணி மழை காலமா இருந்ததுன்னா தண்ணி பிரச்சனை இல்லாம எடுத்துட்டுருவோம். ட்ரையான ஏரியால பார்த்தா அந்த காட்டுக்கு பயிரத்தே சிரமமா இருக்கும். அது பாத்தீங்கன்னா எனக்கு என்ன சொல்றது, நமக்கு அப்படி பாத்தீங்கன்னா வெயில் காலத்துல நீங்க எங்கேயும் வெளில போக முடியாதுல்ல. கண்டிப்பா அது இருந்து நம்ம பார்த்தே தான் தம்பி. நீங்க இருந்து பார்த்தே ஆனா அது மீன் தண்ணியும் தேவைப்படும். அனவசம் வேஸ்டா விழுந்து வலிஞ்சு போயிட்டு இருக்கு. இது அந்த பிரச்சனை தம்பி. ஒரு சின்ன பேரல் அது தண்ணி எடுத்துக்குது. 10 தீர்ந்ததுன்னா அதே வந்து ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆயிக்குது. தம்பி நான் ஆரம்பத்திலே நாட்டு மாடுக்கு இயற்கை வேலை மல்பெரி செடிக்கு வந்து உரம் கொடுக்கறதுக்கு வந்து ஜீவாமரத்துக்காக நாட்டு மாடை வாங்கினேன். அதை பராமரிக்கிறது ரொம்ப கொஞ்சம் சிரமமா தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் தான் கிருமாடு வாங்கி அதுக்கப்புறம் எருமையா மாத்திட்டேன். காட்டு வெயிட்டுக்கும் பாத்தீங்கன்னா நாட்டு இந்த எருமை பால் தயிர் நல்லா டேஸ்டா இருக்குது. காட்டுக்கு வந்து பூராமே இதுலதான் எருமை சாணியில தான் ஜீவாமரம் தான். குப்பை கெமிக்கல் உரம் போடுறது இல்லை. எப்படி சார் இது மெயின்டெனன்ஸ்ல எப்படி? இது வெயில் காலத்துல தண்ணி அதிகம் தேவைப்படும், கூலிங் பண்ணும். வெயில் காலத்துல 10 மணிக்கு முன்னாடி கொண்டு வந்து கட்டிடுறதா இருந்தா அப்புறம் ஓசில அப்படியே தண்ணி அடிச்சு விட்டுறதான். புழு பராமரிக்கிறது ஒரு 4 எருமை மேய்க்கிறது என்ன போய் வேணும்னா பண்ணி தரேன். சாணி வந்து நல்லா பவர்ஃபுல்லா இருக்கு தம்பி. எப்படி பால் தயிர்
ஒரு கொழுப்போட நல்லா இதாக இருக்குது. அதே மாதிரி எருமைச்சாணி கோமியம் வந்து நல்லா பவராக இருக்குது. பவரா இருக்கு. ஆமாண்ணா. வணக்கம், என்னோட நேம் கற்பகராஜ். எங்களோட கம்பெனி நேம் வந்து சாந்தி ஏர் கூலிங் சிஸ்டம். ஓகே. நம்ம ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம் நம்ம ஈஸி செட்டில் நம்ம பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ அதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயில் சொல்கிறேன் பாருங்கள். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மெயினானதுங்க கண்ட்ரோல் பேனல். இந்த கண்ட்ரோல் பேனலில் தான் வந்து நம்ம உள்ளே இருக்க குடோன்ல இருக்க தட்பவெப்பத்தை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. குமிடிட்டி ப்ளஸ் டெம்பரேச்சரு ப்ளஸ் வந்து நம்ம ஹீட்டு, இது மூணையுமே நம்ம இது மூலியமாக தான் கண்ட்ரோல் பண்ணுறோம். எக்ஸாஸ்டோட கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க நம்ம சூடான காற்று ப்ளஸ் கூலிங்கான காற்று எப்போ வெளியேற்றணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நம்ம செட் பண்ணுற நாம்ஸ். நம்ம 30 டிகிரி டெம்பரேச்சர் வேணும்னு செட் பண்ணிட்டோம்னா அந்த 30 டிகிரியில் கரெக்டான டெம்பரேச்சர் நம்ம உள்ளே மெயின்டைன் பண்ணலாம். ஓகே. அதே மாதிரி ஈரப்பதம் நமக்கு 80 RH வேணும்னு நம்ம நினைக்கும் போது 80 நம்ம செட் பண்ணிட்டோம்னா 80 வந்து நம்ம அதே லெவலில் அப்படியே மெயின்டைன் பண்ணலாம். அவுட்டோரில் என்ன டெம்பரேச்சர் இருந்தாலும் நம்ம உள்ள கரெக்டான டெம்பரேச்சர் நம்ம செட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி அந்த அமைப்பை நம்ம பண்ணி கொடுத்து வரோம். ஓகே. இது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 வருஷமாகவே இந்த ஃபீல்டில் இருக்கிறோம். ஆமாம், இது நம்ம ஹோல்சேல் ப்ரைஸுக்கு ரொம்ப கம்மியான ப்ரைஸுக்கு விவசாயிகளுக்கு நம்ம ஒரு நல்ல ஒரு இதில் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இது எப்படி சார் நம்ம டெம்பரேச்சர் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறீங்க? எப்படி ஹீட்டையும் எப்படி வெளியேற்றுறீங்க, ஈரப்பதத்தையும் எப்படி வெளியேற்றுறீங்க? இப்படி அதான் இப்போ நம்ம ஹீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக மழை காலங்களில் வந்து நம்ம டெம்பரேச்சர் வந்து ரொம்ப கம்மியாயிடும். அந்த டைமில் வந்து உள்ள ஹீட்ரு செட் பண்ணியிருக்கோம். இந்த ஹீட்ரு வந்து பார்த்தீங்கன்னா 500 வாட்ஸில் வரும் ஒரு ஹீட்ரு. அந்த மாதிரி நம்ம ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிசைட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஹீட்டர் நம்ம செட் பண்ணி வச்சிடறோம். செட் பண்ணி வச்சு நம்ம எவ்வளோ செட்டிங்ஸ் வைக்கிறோமோ 30 டிகிரின்னு செட் பண்ணிட்டோம்னா உள்ள 30 டிகிரி இருக்கிற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆயிரும் உங்களுக்கு. ஓகே. அது நம்ம ஈஸி செட்டப் பண்ணுறதுனால டெம்பரேச்சர் வந்து உடனே ரைஸ் ஆயிரும். ஏன்னா எல்லாம் சுற்றியுமே நம்ம எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுறோம். க்ளோஸ் பண்ணும்போது டெம்பரேச்சர் உடனே ரைஸ் ஆயிரும். கண்ட்ரோல் பண்ண வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கூலிங். நம்ம வெயில் காலத்தில் வந்து மெயின் பிரச்சனை நம்ம வந்து உள்ள வந்து மாய்ச்சர் இருக்கு. ஆமாம். அந்த மாய்ச்சருக்கு வந்து என்னன்னா நம்ம ஹனிகோம் பேட் மாதிரி நம்ம செட் பண்ணி ஒரு பேக் சைடு நம்ம ஏற்கனவே காமிச்சிருப்போம். இந்த மாதிரி இது 6 இன்ச் திக்னஸ்ல பார்த்தீங்கன்னா நம்ம பேட் செட் பண்ணியிருப்போம். அந்த பேட் வழியே வந்து வாட்டர் வந்து ஆட்டோ கண்ட்ரோலில் நம்ம அதுவுமே எல்லாமே ஆட்டோமேஷன் தான். ஓகே. நம்ம எதுவுமே பார்க்க வேண்டியது இல்லை. அதில் நம்ம 80 RH செட் பண்ணியிருக்காப்புல கரெக்டாக 80 RHக்கு நம்ம கம்மியாகும் போது ஆட்டோமேட்டிக்காகவே பம்ப் ஆன் ஆகி பேடு நனைய ஆரம்பிச்சிடும். பேடு நனையிறது நம்ம எக்ஸாஸ்ட் பண்ணிருக்கீங்களா அது ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகி உள்ள அந்த வெளியில இருந்த ஃப்ரெஷ்ஷான காற்றை கூல் பண்ணி உள்ள உங்களுக்கு அலோவ் பண்றதுனால உள்ள அப்படியே நம்மளுக்கு கம்யூனிட்டி வந்து கரெக்டான லெவல்ல மெயின்டைன் ஆகும். செட்டப் பண்றதுக்கு எத்தனை நாள் சார்? இப்போ எனக்கு ஒரு செட்டில் நான் இதுமாதிரி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா எத்தனை நாள் எடுத்துக்கும்? அதிகபட்சம் எங்களோட சைடு 3 நாள் ஒர்க் எடுக்கும். 3 நாள்ல 2 days. நம்ம ஏரியா பொறுத்து லாங்காக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் டைம் எடுக்கலாம். லோக்கலாக இருந்தாங்கன்னா அதிகபட்சம் 1 நாள் முடிச்சு கொடுக்கலாம். ஸோ நீங்கள் ஷெட்டை வந்து க்ளீன் பண்ணி கொடுத்தா போதும், நீங்கள் எல்லாம் பண்ணி கொடுத்துருங்க, அவ்வளோதாங்க. இப்போ அதே சமயம் பார்த்தீங்கன்னா வெளியில டெம்பரேச்சர் உள்ள இருக்க டெம்பரேச்சர் எல்லாம் நம்ம செட் பண்ண நாம்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது, ஐடியலாக இருக்குன்னா ஹீட்ரு அதாவது ஆன் ஆகாது, எக்ஸாஸ்ட் ஆன் ஆகாது, வாட்டர் பம்பும் ஆன் ஆகுது. அந்த டயத்தில் வந்து எல்லாமே ஐடியல் ஆயிடும். அப்போ நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், ஏன்னா செட்டு ஃபுல்லா க்ளோஸ்ல இருக்கும்போது எக்ஸாஸ்ட் ஒன்னாதான் உள்ள ஃப்ரெஷ் காத்து வரும். ஆமா, அந்த பிரச்சனை இஷ்யூ வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி டைமர் மாதிரி செட் பண்ணிடுறோம். டைமர் செட் பண்ணும்போது எல்லாமே ஐடியல் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காவே அந்த டைமர் மூலியமா ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா ஒரு 2 நிமிஷம் வந்து எக்ஸாஸ்ட் மட்டும் ஆன் ஆகிடும். ஓகே. எக்ஸாஸ்ட் ஆன் ஆகிறதுனால உங்களுக்கு வெளியில இருந்து ஃப்ரெஷ்ஷான காத்து உள்ள வந்துடும். அதாவது ஆக்சிஜன் கிடைக்கும். நீங்க சொல்ற மாதிரி வெளியிலயும் 30 டிகிரி உள்ளாரையும் 30 டிகிரி நம்ம 30 டிகிரி செட் பண்ணிருக்கோம். அப்படிங்கும்போது அப்ப எதுவுமே ஆன் ஆகாது, எதுவுமே ஐடியல் ஆயிடும். ஐடியல் ஆயிடும். அப்ப உள்ள ஃப்ரெஷ்ஷான உள்ள வந்து ஆக்சிஜன் கிடைக்காது. எல்லாமே ஐடியல் இருக்கும், ஆக்சிஜன் பற்றாக்குறை. ஏன்னா புழுகள் சுவாசிக்கிற காத்து ஆக்சிஜன் கம்மியாகும். அந்த டைமும் இதுல எல்லாம் செட் பண்ணுவோம். அது நீங்க இந்த கண்ட்ரோலர் பொறுத்தவரை நீங்க எந்த பயமும் வேண்டாம். ஓகே. எல்லாமே புள்ளி ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். 10 நிமிஷம் கழிச்சு 10 நிமிஷம் ஒன்ஸ் ஆன் ஆகிறதுனால ஃப்ரெஷ்ஷான காத்து உள்ள வந்துடும். டெம்பரேச்சரும் மெயின்டைன் ஆகும். ஓகே. அப்படிங்களா உங்களுக்கு 100% வந்து நல்ல ஒரு ரிசல்ட் எடுத்து கொடுத்துரும். ஓகே. சர்வீஸ் எல்லாம் எப்படி சார்? நம்ம சர்வீஸ் நம்ம வாரண்டியோட கொடுத்துறோம். 1 இயர் வாரண்டி மிஷினுக்கு எல்லாமே கொடுத்துறோம். நம்ம அது சர்வீஸ் நம்ம எப்போ இது பண்ணாமோ உடனே ஃபீல்டு ஒரு ஆள் இருக்கிறாங்க. நம்ம எப்பவுமே நம்ம டீம் வந்து ரன்னிங்லேயே தான் இருப்பாங்க. ஓகே. ஒவ்வொரு ஏரியாவிலும் ஒவ்வொரு டீம் இருப்பாங்க நம்மளுக்கு. இப்போ நம்ம சர்வீஸ் கூப்பிட்டாலும் நம்ம இமீடியட்டாக போய் பண்ணி கொடுத்துருவோம். அதுல எந்த இஷ்யூ வராது. அதுவும் கேரண்டியோட தான் எல்லாமே பண்றோம். நல்லா ஒரிஜினல் மெட்டீரியல் நம்ம டைரக்டா இம்போர்ட் பண்ணி சில ஐட்டங்கள் நம்ம பண்றோம். அதனால பிரைஸும் நல்ல ரீசனபிளா பிரைஸ் நம்ம பண்ணிக்கலாம்.